வணக்கம் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு மாணிக்கம்ன்றவர் ஒரு வயசானவர் டீ கடைக்காரரு எந்த அளவில் மக்கள்கிட்ட அன்பை செலுத்தியிருக்காருங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலிமா பார்க்கலாம் வாங்க. டீ கடை என்பது வெறும் டீ குடிக்கும் இடம் மட்டுமல்லங்க, பல மனிதர்களின் கதைகளும் அனுபவங்களும் சங்கமிக்கும் இடம். இதோ அந்த குட்டி கதை பார்க்கலாம். அந்த ஒரு கிளாஸ் ஸ்பெஷல் டீ. ஒரு பரபரப்பான நகரத்தின் மூலையில் மாணிக்கம் தாத்தாவின் சிறிய டீ கடை இருந்தது. அந்த ஊரில் பெரிய பெரிய கேஃபீஸ் இருந்தாலும் மாணிக்கம் தாத்தா கடைக்கு எப்போதும் ஒரு தனி கூட்டம் இருக்குங்க. ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளர் அந்த வழியாக வந்தார். அழுக்கான பெஞ்ச், பழைய ரேடியோ என அந்த சூழலை பார்த்து அவர், ஐயா, பக்கத்து தெருவில் எவ்வளவு வசதியான கடைகள் இருக்க மக்கள் ஏன் இங்கே வருகிறார்கள் கூட்டம் கூட்டமாக? உங்கள் டீயில் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்டார். மாணிக்கம் தாத்தா சிரித்து கொண்டே ஒரு டீயை போட்டு கொடுத்தார். அந்த மேலாளர் அதை குடித்ததும், சுவை நன்றாக இருக்கிறது, ஆனால் இது சாதாரண டீ தானே என்றார். அப்போது அந்த பக்கம் ஒரு ஏழை சிறுவன் பசியோடு வந்தான். மாணிக்கம் தாத்தா அவனை கூப்பிட்டு ஒரு சூடான டீயையும் 2 பிஸ்கட்டையும் கொடுத்தார். அந்த சிறுவன் காசு கொடுக்க முயன்ற போது தாத்தா அதை வாங்க மறுத்து, பரவாயில்லை தம்பி, உன் பசி அடங்கட்டும், அப்போது பார்த்துக்கலாம் என்று அன்புடன் அனுப்பினார். பின்பு மேலாளர் பார்த்து சொன்னார், தம்பி, நான் இந்த டீயில் போடும் இஞ்சியும் ஏலக்காயும் சுவையை தரும், ஆனால் நான் சேர்க்கும் அன்புதான் மக்களை திரும்பி வர வைக்கும். நான் ஒரு டீ கடைக்காரன் மட்டுமல்ல, பசியோடு ஒருவனுக்கு தோழனாகவும் இருக்கிறேன். இந்த கதையோட நீதி என்னன்னா, தொழில் என்பது வெறும் லாபம் மட்டும் சம்பாதிப்பது மட்டுமல்லங்க, நேர்மையான் உண்மையான் வெற்றியும்